தலைவர் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. சென்னை எழும்பூரில் கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கழக சட்டத்துறை இணை செயலாளரும் எழும்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வழக்கறிஞர் இ. பரந்தாமன் ஏற்பாட்டில் நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு உடைகள், போர்வைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் வழங்கினார். நிகழ்ச்சியில் மேடையில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன், கழக தலைவர் பிறந்தநாள் விழா எழும்பூர் தொகுதியில் ஒவ்வொரு பகுதியிலும் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையில் மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் கொண்டாடி வருகிறோம் எனவும், இதுபோன்ற நிகழ்ச்சிகள் மூலம் பொதுமக்களை சந்திக்க வாய்ப்பு அமைவதாகவும், இதன் மூலம் பொதுமக்களின் கோரிக்கைகளை கேட்டு நிவர்த்தி செய்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்த பகுதியில் நீண்ட நாட்களாக உள்ள பட்டா பிரச்சனையை இதற்கு முன்னர் நடைபெற்ற ஆட்சி தீர்க்கவில்லை. ஆனால் தற்பொழுது துணை முதலமைச்சர் தலைமையிலான கமிட்டி இந்த பகுதியில் பட்டா வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை மூலம் வழங்கப்படும் தொகை உங்களுடையது எனவும், அது உங்கள் அனுமதி இல்லாமல் யாராலும் எடுக்க முடியாது எனவும் தெரிவித்தார். மகளிர் விடியல் பயணம் மற்றும் புதுமை பெண் திட்டம் உள்ளிட்டவை பாஜக ஆளும் மாநிலங்களிலே நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். மோடி அரசாங்கம் நமக்கு வேண்டிய கல்வி நிதியை வழங்கவில்லை. மும்மொழி கொள்கையை அமல்படுத்தினால்தான் கல்வி நிதி தருவேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் என்னுடைய மக்களை காப்பாற்ற சொந்த வருவாயை ஈட்டி தமிழ்நாட்டு திட்டங்களை தருகிறேன் என சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதல்வர் அறிவித்திருக்கிறார். நாம் ₹1 வரியாக கொடுத்தால் 29 காசுகளே ஒன்றிய அரசு திருப்பி கொடுக்கிறது. ஆனால் பீகார், உத்தரப்பிரதேசம் மாநிலங்களுக்கு 3 மடங்கு அதிகமாக தருகிறது. தொகுதி மறுவரையை வைத்து தென் மாவட்டங்களில் துணை இல்லாமல் ஆட்சிக்கு வர மோடி நினைக்கிறார். எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருந்தும் கொரோனா காலத்தில் சாலைக்கு வந்து பொதுமக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கியவர்கள் திமுகவினர். ஆனால் இன்று நடிகர் ஒருவர் வந்திருக்கிறார், முதலமைச்சர் ஆவேன் என்று. முதலில் அவர் வெளியே வந்து மக்களை சந்திக்க வேண்டும். அனைவரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. எம்ஜிஆர் திமுகவின் பொருளாளராக இருந்தார். அவர் திமுகவின் பல்வேறு பொறுப்புகளில் இருந்து அரசியல் செய்தார். திமுக வெறும் ஓட்டுக்காக மட்டும் போராடவில்லை. அடுத்தடுத்த தலைமுறை, அடுத்தடுத்த சங்கதிகள் பாதிக்கப்படக்கூடாது என போராடுவதாக தெரிவித்தார். மக்களை காப்பாத்திருப்பாங்களா? எங்கேயாவது வந்து மக்கள் மோசமான நிலையில வாழ்ந்திருக்கக்கூடிய, துர்நாற்றம் வீசக்கூடிய இடத்துல வந்து அந்த மக்களை இருந்து நீங்க பாதுகாத்திருக்கீங்களா? கொரோனா காலத்துல எங்கேயாவது வந்து ரோட்டுக்கு வந்து 1 கிலோ அரிசி, ஒரு பைய கொடுக்க முடிஞ்சதா? இதெல்லாம் செய்யாதவங்களா இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. நாளைக்கு நான் முதலமைச்சர்ன்றாங்க. எல்லாம் சொல்லிட்டு போட்டு அதெல்லாம் காமெடி. தமிழ்நாட்டு மக்கள் பகுத்தறிவு உள்ளவர்கள். தந்தை பெரியாரால் 50-60 ஆண்டுகளுக்கு முன்பே பகுத்தறிவை விளைவித்த காரணத்தினால்தான் கலைஞரோடு இருந்து பணியாற்றினார். 1953 மும்முனை போராட்டத்துல இதே அண்ணா சாலையில எம்ஜிஆர் தன்னுடைய தோல்ல கதராடைகளை தான் ஜெயலலிதா முதலமைச்சரானால் தவிர ஜெயலலிதா நடிகை என்பதற்காக முதலமைச்சராக இல்லை. நடிகர்களுக்கும் இந்த நாட்டுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று பம்மாத்து காட்டுகிறார்.